பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையாம்மா? எனக்கு பிஎம் சத்திரமும் தெரியும், பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை பகுதி. பாளையங்கோட்டை. ஓகே ஓகே, அந்த எல்லை தான். உனக்கு இது ஒரு கர்மசாமிக்கு என்னம்மா வேணும்? உன் மகளை பற்றி நான் பார்த்தேன். பொன்னகையும் இல்லை, இப்போ புன்னகையும் இல்லை. அதனால் முருகப்பெருமானை போய் வரம் கேட்கும் பொழுது அவளுக்கு இன்னும் 2.25 மாதங்களுக்குள்ள மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கணும்னு உத்தரவாயிருக்கு. தைப்பூசத்துக்கு பிறகு தயாராகிடும். வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் இதையும் வந்து பார், ஜெயிச்சு வருவேன். மூலக்கரைப்பட்டி. மூலக்கரைப்பட்டி யாருப்பா? அது என்ன கருப்பட்டின்னு சொல்லுவீங்களா? வரீங்களா? 3 அடிப்பு மூலக்கரைப்பட்டியாமா? கரெக்டு. உங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தேன். மெயின் ரோட்லேருந்து இடது பக்கம் போனால் ஒரு பெரிய குழி கிடக்க. உங்கள் ஊர் தானே? கால் விட்டு வாங்க. ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கேன். எல்லாம் எடுத்து வா. மனத்து பின்ன அதையே தேடிக்கிட்டு இருக்கோம், என்னையும் நினைக்க மாட்டியே. பக்கத்தில் வா. என்ன செய்யணும்? என்னம்மா செய்யணும்? இவன் உன் பேர் என்னடா? ஞானமூர்த்தி. முத்தாரம்மன் கோயில் இருக்குது, ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சாமி பேரா? கால் வந்துட்டு அதிகம் மட்டும். உன் வீட்டுக்கு பின்தேசியில் பார்த்தேன், இசக்கியம்மா வராட. இசக்கியம்மன் துளமாடசாமி சேர்ந்துருக்காங்க. 2.25 ஆண்டுகள் தொழிலாளர் மன வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே வாக்குவாதமும் கச்சேரியுமாக இருக்கும். நடக்கா? இதுக்கு கிரகங்கள் இவனை வச்சு தான். அதனால தான் அவனை நான் போய் சரணாகதியாக சொன்னேன். அதனால் இப்போ நல்ல டைம் வருது. மாசி சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு கடனும் தீரும், மனவேதனையும் தீரும். இந்தா வீடு சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து தரேன், எல்லாம் நல்லா நடக்கும். வா. கர்மசாமிக்கு அப்படியா? மேலப்பாளையம் இல்லை. மேலப்பாளையம் எல்லை. எனக்கு வந்து உத்தரவை கூப்பிடுறேன். மேலப்பாளையம் எல்லை எந்த ஊருமா? கரெக்டு தான். ஓகே, வரலாம். அதான் மேலப்பாளையம் எல்லைன்னு கூப்பிட்டேன். கால் விட்டு வரலாம். உன் பிள்ளைங்களாம் எங்கம்மா இருக்கு? பையன் என் கூட தான். சரி, ஒரே பையன். அப்படியா? அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி போன வருஷம் வந்து. இப்போ அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமா? அவன் படிக்கிறேன்றான், பொண்ணு கட்டிக்கிறேன். தொழிலும் இதுக்கு முன்னால் கொஞ்சம் சம்மதம் இல்லாமல் குழப்பிக்கலைஞ்சா மாற்றி கொடுத்துட்டேன். போன வருஷம் வந்து. அதனால் இப்போ அவனை செட் பண்ணி தரணும். கண்ணை முடிக்கா வாராடான்னு பார்ப்போம். அப்படியா? நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயே பெண் இருக்குது. நெல்லை மாவட்டத்திலே பெண் இருக்குது. அந்த பொண்ணவே கொண்டு வந்து சேர்க்குறேன். மெட்ராஸில் முடித்தா லவ் பண்ணி முடிப்பான். உனக்கு யார் வேணும்? சரி, அப்படின்னா சரியாக 9 நாளையில் உனக்கு தெளிவு கிடச்சிடும். கடை வியாபாரம் பண்ணலாமா விற்றுடலாமா? கடை வியாபாரம் பண்ணணும், விற்கக்கூடாது. இந்த அப்படி வச்சுக்கா, ஓடு. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. சரிண்ணா? என்ன கர்மசாமிக்கு குழந்தை பற்றி கேட்க வந்தது யார்? குழந்தை என்னையா குழந்தை? அங்கே போங்க, நீங்கள் புரியாமல் வந்துட்டீங்க. அவர் பையன், உங்கள் பையனுக்கு எத்தனை வயசு? 5 வயசு. அவர் வந்து உங்களுக்கு குழந்தை, அப்படி தானே? குழந்தை வேணும்னு கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு? அப்படி கால் விழுட்டு வா. இப்போ புரியுதா என்னன்னு உங்களுக்கு? உங்கள் பையனை நீங்கள் குழந்தையா நினைக்கிய, எனக்கு அது பெருமை தான். ஆனால் நான் அப்படி விவரத்தில் கூப்பிடலை உங்களை. ஏக்கா நல்ல காலில் விடலை. வரலாம். உட்கார முடியுமா? ஏன் அப்போ நிற்கிறீங்க? குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா?
அப்போ நீ ஒரு முறை போயிட்டு வந்துடுறியா? போயிட்டு வந்துட்டேன்னா ஒரு குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். ஆனால் முருகன் பேர் வைக்கணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும், முருகன் பேர் வைக்கணும். பையன் சந்தோஷமா இல்லை, பொண்ணு கூட. அவளையும் சேர்த்து வைக்க குறுக்கு துறைக்கு போயிட்டு வா, வெற்றியாக்கி தரேன். சரி. காரணம் இருக்குது, நான் சொல்லதில்லை. சரி. எட்டயாபுரம் கிட்டையா இருக்கு. எட்டயாபுரம் உண்டியில் போடுங்க. கால் விட்டு வரலாம். எட்டயாபுரம் இன்னும் 2 தடவை காலில் விழுந்துக்காமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வன விவன கோளாறுகள் எதுவும் இருக்குமான்னு கேட்டேன். இருக்கு. என்ன செய்து இருக்கு. அதனால் உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் இப்போதைக்கு ஒருங்கிணைக்கப்படாமல் மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு எதுவும் நட்புகள் இருக்குமா? யார் சொல்லியும் கேட்டுக்கிட்டு குழப்பம் பண்ணுறாரா? இந்த பணம் யாருக்கு போய் சேருது அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வா. இன்னொரு குடும்பத்துக்கு உதவியாக அந்த பணம் போய் சேருது. சரிண்ணா? அதான் அந்த பக்கத்துலேருந்து அவனை பிரித்து எடுக்கிறதுக்கு டைம் வந்தாச்சு. சேர்த்து தரேன், உனக்கு பணம் அனுப்ப வைக்கிறேன். இந்த அப்படி ரொம்ப பேசுனா உன்னைய வேண்டாம்னு சொல்லிடுவான். அப்படிதான் இருக்காங்க. ஃபோன் இல்லை. அதனால் பொறுமையாரு, ஜெயிக்கிறேன். போய்ட்டோம். பாப்பா கண்ணுக்கு எதாவது தெரியுது. இந்த விபூதியை கொண்டு போட்டு சரியா பெரிய அதே எட்டயபுரம் இல்லை. வாரிசு கேட்டு வந்த செல்ல மக்கள் கால் வந்துட்டு வரலாம். கவர் வாங்கிக்கல. முன்ஜென்ம பாவ வினையால் அடுத்த வாரிசுகள் தோன்றாத தடைகள் இருக்கு. அதனால் ஒருவருக்கு முதல்ல ஒரு பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பையனாக பிறப்பான். குழப்பாமல் என் பேர் வச்சிடலாமா? பார்த்துக்கலாம் எத்தனை பேர் குழந்தை வரம் கேட்டு வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு. பிறக்க வைக்கிறேன். இன்னொரு பிள்ளையினுடைய மனநிலையும் வாழ்க்கையும் சரியில்லாமல் இருக்குது. அவங்களையும் செம்மையாக்கி வெற்றியாக்கி தரேன். உங்கள் சொத்துக்கள் பண சொந்தமான குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளுக்கு நல்ல தீர்ப்பு வெற்றியும் இருந்தால் போதுமில்லா. கால் நட்டு வரலாம். உங்களுக்கு எட்டயபுரமா? எங்கே எட்டயபுரத்தில்? கர்மசாமிக்கு அம்மா காளி இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். வாரிசு தோன்றுகிறது, வெற்றி அடைகிறோம். கர்மசா உங்களை நான் கூப்பிடவே இல்லை சார். கர்மசாமிக்கு சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் உடையது யார்? எட்டயபுரம் உத்தரவு முடிஞ்சு போச்சு. கோவில்பட்டி கோவில்பட்டி சரி, போய்ட்டு வாங்க. சரியாயிடும். இந்த கனியை தேய்க்க சொல்லுங்கள், வெற்றி ஆயிடுவார். கடன்பட்டு வேதனை அடைந்த மகன் கால் விட்டு வரலாம். நல்ல விடலை, அறகுற மனசு முழுசா. எந்த ஊர்? எந்த இடம்? கோயில்பட்டில். நீங்கள் 1 2 3 4 10 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கே. எங்கே உட்காரு? நீங்கள் கிடையாது. கால் வந்துட்டு வாப்பா. இன்னொரு வில்சேரி வரலாம். உட்கார முடியாது. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அப்படியா? அப்படியா? நாய் வளர்க்க வேண்டாம்.
நாய் வளர்க்க வேண்டாம், நாயால் பிரச்சனை இருக்குது. ஏன் இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் போய் சாமி சொல்கிறீங்களே, என்ன விஷயம்? அப்படி ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக உன் தகுதிக்கு மீறிய கடனை பெற்றிருக்க, வாழவா சாகவாங்கிற ஒரு முடிவு உன் மனதுக்குள்ளே இருக்குது. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு அதுக்கு தகுந்த உழைப்பும் இல்லையே, எப்படி தீர்க்கிறது? மாயாஜாலத்தில் நான் ரூபா அவரை வச்சா தான் உன் கடத்தை தீர்க்க முடியும். இதான உண்மை. கால் வந்துட்டு சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கான், லட்சக்கணத்தை எங்கே போக? அதனால் லாட்ரியே அடிக்க வச்சிட வேண்டியதான்னு நினைக்கிறியா? ஜெயிப்போம். போ, நம்ம நாட்டில் லாட்ரி இல்லை, புரிஞ்சுக்கா. நீ போயிட்டு வா. கருமசாமிக்கு அதே கோயில்பட்டி பகுதி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. ஐ பும் 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 பும். தானா பேசுவான், தானா சிரிப்பான், தூங்க மாட்டான், துடியா துடிப்பான். கால் வந்துட்டு வா. எதிர்த்து கால் விழுதுக்கு சோம்பரப்படக்கூடாது. பிள்ளைய குணமாக்கணும்ல என்ன? பக்கத்தில் வாமா. 3 முறை உன் மகன் இங்கே கூப்பிட்டு வந்தனா, பிள்ளையை கூப்பிட்டு வந்தனா, அவன் மனநிலையை திருப்பி தெளிவாக்கி வெற்றியாக்கி தந்துடுவேன். வரமாட்டா சாமி, நான் வர வைக்கிறேன். ரொம்ப பேசாத, பக்கத்தில் வா. அதெல்லாம் இருக்கட்டும். பிள்ளையை காப்பாற்றணுமா கோர்ட்டு விஷயத்தை முடிக்கணுமா? ஒன்று தான் முடிச்சு தருவேன். பக்கத்தில் வா. மனத்தை அடக்கும் போல கேள்வி கேட்கறது பிரார்த்தனை பண்ணு. உன் பிள்ளையை கூப்பிடு, கோயிலுக்கு வந்துடுவா, குணமாக்கி தரேன். போயிட்டு வா. கருமசாமிக்கு நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை ஜெபா பார்க்கவில்லை. தூங்குனா எப்படி பார்ப்ப நீ? தூங்க மாட்டேன். ஒழுங்கா சொல்லு. காதல் திருமணம் வேண்டும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? யூடியூப்லாம் ஆஃப் பண்ணுங்கப்பா, வில்லங்க வந்துடக்கூடாது.